സംസ്ഥാന സർക്കാരിന് മുഖ്യമന്ത്രിക്കുമെതിരെ ആഞ്ഞടിച്ച് ശബരിമല സംരക്ഷണ സംഗമം. മുഖ്യമന്ത്രി പിണറായി വിജയൻ നാസ്തികനായ നാടകക്കാരനാണെന്ന് തമിഴ്നാട് ബിജെപി മുൻ അധ്യക്ഷൻ അണ്ണാമലൈ പറഞ്ഞു. ശബരിമലയിലെ ദ്വാരപാലക ശില്പങ്ങളിലെ സ്വർണം അപഹരിച്ചവരാണ് ദേവസ്വം ജീവനക്കാരെന്ന് അദ്ദേഹം കുറ്റപ്പെടുത്തി. கேரளால கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் இன்னைக்கு பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பகவத்கீதையை படிச்சுட்டு அதிலும் 12வது சாப்டர் படிச்சுட்டு மட்டும் சொல்றார், அத்வெஸ்ட சர்வ பூதானா மைத்ர கருண ஈவாச்சான்னு நமக்கு பாடுறார். என்ன சொல்றாருங்க? அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பக்தனா நீங்கெல்லாம் இருங்கன்னு கடவுளை நம்பாத விஜயன். ஆனா பிரச்சனை என்னன்னாங்க, அவர் 12வது சாப்டருக்கு மேல அவர் படிக்கல. திரு விஜயன் அவர்களுக்கு நான் பகவத்கீதையிலிருந்து இன்னொன்னு நான் சொல்றேன். 12வது சாப்டரை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. 13வது சாப்டர், 14, 15, 16வது சாப்டர் போனீங்கன்னா 21வது வரிய திரு விஜயன் அவர்கள் மறுபடியும் இன்னைக்கு பகவத்கீதை எடுத்து படிக்கணும். திருவிதாம் நரக்க சியதாம் துவாரம் நாசனாம் ஆத்மனஹ காம குரோதா சத்தலோபாஸ் தஸ்மத் அத்ரயம் தயாஜன். இதையும் படிக்கணும். இதுல என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் 3 வழிதான் இருக்கு. லஸ்ட், ஆங்கர், கிரீட். காமம் நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிரும். பேராசை நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிரும். கோபம் நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிரும். இந்த 3ம் இருப்பது இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசு கிட்ட, திரு விஜயன் அவர்கிட்ட இது இருக்கு. அதனால 12வது சாப்டரோட நிறுத்தாம அப்படியே 16வது சாப்டரும் படிச்சீங்கன்னா உங்களுக்கே பகவத்கீதையில சொல்லியிருக்கக்கூடிய புத்திமதி தெரியும். அதை தாண்டி நம்முடைய தமிழ் மண்ணில் ஐயன் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கார். കേരളത്തിലെയും തമിഴ്നാട്ടിലെയും കർണാടകയിലെയും മുഖ്യമന്ത്രിമാർ സനാതനധർമ്മ വിരുദ്ധരാണെന്ന് തേജസ്വി സൂര്യ MP പറഞ്ഞു.